நக்கீரன் இதழ்லையும் நக்கீரன் யூடியூப் சேனல்லையும் ஆசிரியர் பேசியிருப்பாங்க. நக்கீரன் ஆசிரியர் அது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம்பெண்களை எப்படி சீரழிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும். அப்புறம் வழக்கெல்லாம் போனாங்க, சிபிசிஐடி சிபிஐ அப்படிலாம் போச்சு. இப்போ இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேரும் குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? Historical judgment, verdict, whatever may be that, வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்திய நாடு முழுவதும் இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறையில் என்ன தீர்ப்பு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் மிக அருமையான ஒரு தீர்ப்பை, வரவேற்கக்கூடிய தீர்ப்பை, போற்றி வணங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். சபரிராஜன் என்கிற ரிஷி, திருநாவுக்கரசு, சதீஷ், மணிவண்ணன், அருண்குமார், ஓரன் பால், பாபு, அருளானந்தம், அருள்குமார் என்ற 9 பேரும் சேர்ந்து செய்த அநீதிக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு சேஞ்ச் ஆகி போச்சு. போன பின்னாடி டேம்பர் பண்றாங்க விட்னஸ் மற்றவங்களை எல்லாம். அதை எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. ஓப்பனாகவே வரேன் இதுக்கு, இந்த விஷயத்துக்கு. இதை வெளி உலகத்திற்கு செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் கொண்டு வந்திருந்தாலும் விடாமல் அதை கொண்டு வந்தது நீங்கள் சொன்னது போல நமது நக்கீரன் சேனலும் மேகசைனும் மற்றவைகளும் எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்த்து நின்றார்கள். முக்கிய பங்கு நக்கீரனை பெறும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. இது இல்லை, நடக்கல அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. அது வேலைக்காகல, நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சாகும் வரை, டெத் சென்டென்ஸ் சாகும் வரை இவர்கள் இந்த தண்டனை, அதாவது அது என்னன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவன் உயிரோடு இருந்து ஒண்ணுதான், செத்து ஒண்ணுதான், கண்டினியூஸா ஜெயில இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது.